ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக உமக்கு நன்றி சுவாமி. தகப்பனே, என் ஆவியை வைத்து என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்ய பண்ணினீர். அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த அற்புதமான வாக்குறுதியை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆவியில் என் உள்ளத்தை நிரப்புங்கப்பா. நீர் என் இருதயத்தை சுத்திகரித்து உம்முடைய ஆவியினால் நிரப்பும். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய வாழ்க்கைக்கான நோக்கத்தை எங்களுக்கு காண்பித்தரலும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. காப்பார், உன்னை காப்பார், காப்பவர் காப்பார், என்றும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மகனே, காத்திடுவார். காப்பார், உன்னை காப்பார், காப்பவர் காப்பார், என்றும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மகனே, காத்திடுவார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆஸ்திகளை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். என்றும் அதில் எண்ணிப்பார், என்றும் அதில் எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காப்பவர் காப்பார், என்றும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மகனே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக் கானான் அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக் கானான் அளிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதில் இன்றும் இறங்கவில்லையோ? இல்லையோ, இல்லையோ, இல்லையோ. மனஸ்வாபம் கொள்ளவில்லையோ? மனஸ்வாபம் கொள்ளவில்லையோ? காப்பார், என்னை காப்பார், காப்பவர் காப்பார், என்றும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மகளே, காத்திடுவார். வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்பவரும் விழாது சேர்ப்பவரும், சிக்கின வேளையில் இச்சையினால் உன்னை கிட்டி எழுப்பவரும், ஜெயமும் கனமும் சுகமும் உனக்கென்றும் அளிப்பவரும், உனக்கென்றும் அளிப்பவரும். காப்பார், உன்னை காப்பார், காப்பவர் காப்பார், என்றும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மகனே,
காத்திடுவார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி, பாடுகளை ஏற்றுக்கொள். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஏனென்றால் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் உம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பாடுகள் உண்டு என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவும் பாடுகளை இந்த உலகத்தில் சகித்து நமக்கு முன்மாதிரியை காண்பித்து உள்ளார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமர்ந்தார். இயேசுவின் பாடுகளை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக ஏன் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்றால், நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக. மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள் ஏராளமான விசுவாசிகள், பரிசுத்தவான்கள், மிஷினரிகள் கிறிஸ்துவுக்காக பாடுகளை பொறுமையாக சகித்து சாட்சியாக மரித்து உள்ளனர். நம்முடைய நீடிய பொறுமையின் நிமித்தம் என்னை வாரி கொள்ளாதிரும், நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று எரேமியா தீர்க்கதரிசி கிறிஸ்துவுக்காக ஊளையான கிணற்றில் போடப்படுதல் போன்ற பல துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். வரப்போகிற அழிவை சுட்டிக்காட்டி தன் நாட்டு மக்களின் பாவங்களை கண்டித்து உணர்த்தினார். பாடுகளின் வழியே மாபெரும் சாட்சி நமக்கு வைத்து பெரிய தீர்க்கதரிசியாக இடம் பெற்றுள்ளார். வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. படிப்பு இருந்தும் வேலை இருந்தும் பணம் இருந்தும் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. பாவ பழக்கத்திலிருந்து அடிமைப்பட்டு பரிசுத்தம் இல்லாமல் கலங்குகின்றாய். ஆனால் இந்த பழக்கத்தை விட முடியவில்லையே, என்னை யார் விடுவிப்பார்கள் என ஏங்கும் பொழுது, சரீர வியாதியினால் வேதனைப்பட்டு அங்கலாய்க்கும் பொழுது, குடும்ப பிரச்சனை, பல தேவைகள் மத்தியில் என்ன செய்வது என்று சமாதானம் இல்லாமல் துக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் கழிக்கின்ற நாம், என்னை நேசிக்கிறவர் யார் உண்டு, என் பாரத்தை மாற்ற யார் இருக்கிறார்கள் என்று கலங்கும் நம் மீது அன்புள்ள அக்கறையுள்ள ஒருவர் உண்டு. ஆம், அவர்தான் ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து. இயேசு உன்னை நேசிக்கிறார். பாரத்தோடு இருக்கும் உன்னையும் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு நம்மை அன்போடு அழைக்கிறார். நம் இயேசுவிடம் வரும்பொழுது நம் பாவங்களை மன்னித்து விட முடியாத பாவ பழக்கத்தில் இருந்து நம்மை விடுவித்து மெய் சமாதானத்தை நமக்கு தருவார். உன் தீராத நோய்களை குணப்படுத்துவார். நம் வேதனைகளை சகித்து நம் கண்ணீரை துடைப்பார். இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து தன் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை நமக்காக சிந்தினார். மரித்து 3ஆம் நாள் உயிரோடே எழுந்த இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவனோடே இருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவிடம் வரலாம். உன்னை அவர் புறக்கணிக்க மாட்டார். நண்பனே, நீ பரிசுத்தம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், பாடுகள், வியாதிகள், கவலைகள் மத்தியில் இருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்து உன் மீது அதிக பாரமுள்ளவராய் இருக்கிறார். உன் பாரத்தை மாற்றி சமாதானம் தர விரும்புகிறார். இன்றே நீ இயேசுவிடம் வா, நம்பிக்கையோடு வா. அவர் உன் பாரத்தை மாற்றி தருவார். இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், என் உள்ளத்தில் வாரும், சமாதானத்தை தாரும் என்று நாம் கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை மன்னித்து மெய் சமாதானத்தை தருவார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்கள் என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மிகவும் வல்லமையானவை. அவர் பெரிய காரியங்களையும் வல்லமையானவைகளையும் குறித்து பேசுகிறார். அவற்றை நிறைவேற்றுகிறவர்கள் இன்று கூட அவருடைய வல்லமையை குறிக்கிறது, வாக்குறுதியையும் குறிக்கிறது. நாம் தியானிக்கப் போகிறோம். அவருடைய வல்லமையை குறித்தும் வாக்குறுதியை குறித்தும் நாம் தியானிக்கப் போகிறோம். எசேக்கியேல் 36 அதிகாரம் 27 எடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று வேதம் மிகவும் அழகாக கூறுகிறது. இதைவிட நமக்கு என்ன தேவை? கர்த்தர் தமது ஆவியை நம் மீது ஊற்றுவதாக வாக்குறுதி அளித்துள்ளார். தேவன் தமது ஆவியால் நிரப்பி மகிழ்விக்கப் போகிறது. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் மகிழ்ச்சி நம் இருதயத்தை நிரப்பி, தேவனுடைய ஆவி நம்மை நிரப்பும் போது அவர் நம் இருதயத்தில் தங்கி நம்முடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளவும் தேவனுக்கு பிரியமானபடி எல்லாவற்றையும் செய்யவும் நம்மை வழி நடத்துகிறார். என் பிள்ளையே, நீ என்ன செய்ய வேண்டும், அதை எவ்வாறு செய்து முடிக்க வேண்டும் என்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் நம் வாழ்க்கையை சரியான பாதையில் நடத்தி செல்வதை தேவன் ஒரு நண்பரைப் போல பேசுவார். தேவனுக்கு பிரியமானபடி எல்லாவற்றையும் செய்யவும் நம்மை வழி நடத்துகிறார். தேவன் தமது வல்லமை மிக்க செயல்களையும் பலப்படுத்தினார். அதுபோலவே கர்த்தர் நம்மோடு இருப்பார். நம் வாழ்க்கை பயணத்தில் மகத்தான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். மலைகள் முழுவதும் சூழ்ந்து இருக்கும் தேவ மகிமையை பார்த்து இஸ்ரவேலர் பயந்தனர். ஆனாலும் தேவன் மோசேக்கு அவருடைய மகிமையான தரிசனங்களை காண்பித்தார். இன்று காலையிலேயும் இதே போன்று ஒரு சந்திப்பை அவர் உங்களுக்கும் வழங்குவதாக ஆண்டவர் உறுதி அளிக்கிறார். ஆம், அவருடைய மகிமையில் நிரப்பப்பட்டு ஒரு அனுபவம், பரிசுத்த ஆவியினால் நிறைந்த மகிழ்ச்சி, மேலும் அவருடைய தெய்வீக வழி நடத்துதல் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் நம்மை உயர்த்தும். வார்த்தையே மருந்து. ரோமர் 8 அதிகாரம் 30 எவைகளை முன் குறித்தாரோ அவைகளை அழைத்தும் இருக்கிறார், எவைகளை அழைத்து இருக்கிறாரோ அவைகளை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். தேவன் சிலரை முன் குறித்து இருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே சிலரை தமக்கு என்று நீதிமான்களாக்க மாற்ற தேவன் முன் குறித்து இருக்கிறார். அவர்களை அழைக்கிறார். சீடர்களோடு அவர் பேசும்போது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை அழைத்தேன் என்றார். அவர்களை அழைத்ததற்கு பிறகு நீதிமானாக பின்பற்றினார்கள். யாத்ராகமம் 19 அதிகாரம் 6 நீங்கள் எனக்கு ஆசாரியரும் ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று வேதம் கூறுகிறது. தேவன் உங்களை இவ்வளவு பெரிய நிலைக்கு உயர்த்த விரும்புகிறார். நாம் எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு எளிய மனிதர் என்று நாம் கூறலாம். ஆனால் சங்கீதம் 32:8 படி அவர் தமது கண்களை உங்கள் மீது வைத்திருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. தேவன் உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் அளித்து உங்களை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றுவார். கர்த்தர் ஏன் இதை செய்கிறார்? நீங்கள் ரோமர் 1 அதிகாரம் 6 வாசித்தால், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்றும் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தர் ஒவ்வொருவரையும், என் பிள்ளைகளே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு ஒரு உயர் பதவியை கொண்டு செல்லுவேன். ஏன் நீ அழுகிறாய்? இனிமேல் நீ அழுவதை நான் அனுமதிக்க மாட்டேன். நான் என்னுடைய சந்தோஷத்தினால் உன்னை நிரப்பப் போகிறேன் என்று
சொல்லுகிறார். இவை அனைத்தையும் நம் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. தேவன் இந்த உலகத்தை ஜெயித்து விட்டார். ஆகவே உங்களுக்கு ஜெயத்தை தருவார். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இயேசு பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் என்பவர்களை அழைத்ததை நாம் வாசிக்கிறோம். இந்த 4 பேரும் மீன் பிடிக்கும் போது தேவனுடைய அழைப்பை பெற்றவர்கள். அவர்கள் மீன் பிடித்தல் தொழிலை செய்து வந்தார்கள். அவர்கள் பள்ளிக்கோ அல்லது கல்லூரிக்கோ ஒருபோதும் போகவில்லை. அவர்கள் மிகவும் சிறிய வேலையை செய்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் இயேசு அந்த சாதாரண வேலை செய்பவர்கள் மீது இரக்கம் காட்டினார். அவர்களை தம்மிடமாக இழுத்து தமது மக்களாக மாற்றினார். அதுபோல இன்று தேவன் நம்மையும் சந்ததியாக தெரிந்து கொண்டு இருக்கிறார். சகேவின் அழைப்பை பாருங்கள். சகேவு இயேசுவை தன் சொந்த வீட்டிற்கு அழைத்தார். முழு வீட்டாரும் தங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தனர். அதுபோல யோவான் ஸ்நானகன் கர்த்தரால் அழைக்கப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். அதுபோலவே நாமும் இன்று கர்த்தரால் உயர்த்தப்படுவோம். நம் வழிகளையும் வாழ்க்கையையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது நாமும் ஒரு அற்புதமான வழியில் உயர்த்தப்படுவோம். நாம் அதை நம்பி விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இயேசு ஜனங்களை நோக்கி, நான் ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இயேசு ஒளி என்பது தேவனுடைய ஒளி. தேவன் ஒளியாய் இருக்கிறார். ஒளி ஆனது நீதிக்கும் அறிவுக்கும். ஒளிக்கு அடையாளம், அது ஜீவனுக்கும் அடையாளம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது என்று வேதம் வாசிக்கிறோம். சூரியன் ஒளி கொடுக்கிறது போல எல்லா மனுஷருக்கும் ஒளி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே அந்த மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மத்தேயு 8:26. கர்த்தரை நம் நம்பிக்கையாக வைத்து அவரை சார்ந்து இருக்கிற நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். நமக்கு இடையூறாக அநேகர் வரலாம். நமக்கு திறக்கப்பட்ட கதவுகள் மூடப்பட்டு விட்டதே என்று கலங்க வேண்டாம். ஒரு கதவு மூடப்பட்டால் நம் கர்த்தரை விசுவாசித்தால் நமக்கு 1000 கதவுகளை திறக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் பயப்படாமல் நம் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் நிச்சயம் அதை நிறைவேற்றி முடிப்பார். விசுவாசமாய் இருந்தால் நம்முடைய காரியம் நிறைவாய் இருக்கும். சங்கீதம் 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இந்த உலகத்தில் இருளான காரியங்கள் சூழ்ந்து இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இருள். ஆனாலும் இயேசுவே, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னையும் பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஒளியை அடைந்திருப்பான் என்று கூறுகிறார். சத்துருவின் ஆவிதான் இருளை கொண்டு வருகிறது. துன்மார்க்க ஜனங்களையும் அநியாயங்களையும் நோய்களையும் இழப்புகளையும் நீதியற்ற காரியங்களையும் தான் இருள் கொண்டு வருகிறது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். நான் உலகத்திற்கு வருகிறேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கண்கள் உன்னை நோக்குவதாக. அப்பொழுது ஜீவ ஒளி உனக்குள் பாய்ந்து செல்லும். என் நீதியை உனக்குள் ஊற்றுவேன். நான் உன் வாழ்வில் நியாயாதிபதியாக இருப்பேன். உன் வெளிச்சம் பிரகாசிக்கும். உலகத்தில் இருள் நம்மை தாக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து உலகத்தின் வெளிச்சம் உங்களிடத்தில் இருக்கிறது என்று கூறுவார். நீதியான வாழ்க்கையை வாழுங்கள்.
கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். ஜீவ ஊற்று பாயும் நதியின் மூலம் மற்றவர்களுக்கு ஜீவன் பெறுவார்கள். உங்களிடத்தில் இருந்து பாயும் ஜீவ தண்ணீர் தேசங்களை குணமாக்கும். ஆகவே கலங்காது இருங்கள். நீங்கள் தேசங்களை குணப்படுத்தும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆகையால் தான் கர்த்தர் முதலாவது உங்களை குணமாக்கி தேவ ஆவியை உங்களுக்கு ஜீவ தண்ணீராக வைத்திருக்கிறார். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என்னை கர்த்தரே, ஆசீர்வதியும் என்னை கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். கண்மலையை பிளந்து வனந்தரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீத்தீரே. கண்மலையை பிளந்து வனந்தரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீத்தீரே. பள்ளத்தாக்கிலோ மாலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மாலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைகளிலே எழும்பிட இந்த வேளை வீரங்கிடுமே. ஆத்மபாரமோ பரிசுத்தமோ, ஆத்மபாரமோ பரிசுத்தமோ அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஜீவ தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. சங்கீதம் 9:10 கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். நமக்கு உண்டாகும் நெருக்கங்களிலே யாரை தேடுகிறோம் என்பதுதான் நமது விடுதலையும் வெற்றியும் தங்கியுள்ளது. ஒரு சமயம் முக்கிய விஷயத்திற்காக நாம் மேல் இடத்தில் உத்தரவு பெற்றுக்கொள்ள வேண்டியதாய் இருக்கும். வேலை செய்யும் அதிகாரியோ கடும் போக்கு உடையவராய் இருந்தாலும், அவரை நாம் தடுத்துவிட்டோம் என்றாலும், நம் தேவனுக்காக நம் தேவைக்காக வேறு பலர் உதவியை நாடி இருக்கிறோம். நாட்கள் கடந்தன, பலன் கிடைக்கவில்லை. மனதில் ஒரு தைரியத்தை வரவழைத்து கொண்டு எனது அதிகாரியை பார்த்தால், என் தேவையை நான் அறிந்திருந்தும் நீ என்னிடத்தில் வராதபடியினால் இதுவரை என்னால் உனக்கு உதவி செய்ய முடியவில்லை. இனி உன் காரியம் நிறைவேற எனது ஒத்துழைப்பை தருவேன் என்றார். பெற்றுக்கொள்ள வேண்டிய உத்தரவும் தடையின்றி கிடைத்தது. இந்த சமயம் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. என் தேவைகளில் நமக்கு உதவுவரும் ஆலோசனையில் வருபவரும் நம் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவருமாகிய கர்த்தரை மறந்து நம் சுய புத்தியில் நடப்பது எவ்வளவு காலத்தை நாம் வீணாக்குகிறோம். தாவீது தாம் நொறுக்கப்பட்ட காலங்களில் விடை தெரியாது கலங்கிய காலங்களில் கர்த்தரையே சார்ந்து இருக்க நமக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் தமது நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்பதை கண்டு கொண்டார்கள். தாவீது ஒருபோதும் கைவிடப்படும். நாம் நம்முடைய பாடுகளின் மத்தியில் யாரை தேடுகிறோம்? நம் அவசரத்திலும் ஆத்திரத்திலும்
தேவனை மறந்துவிட்டு ஜெபிப்பதை மறந்து மனிதன் உதவிகளை நாடி ஓடாமல் அவசர நேரத்தில் நிதானத்தோடு நடந்து கொள்ள ஜாக்கிரதையாய் இருக்கும் பொழுது முள்ளங்காலில் நிற்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டோம். அந்த உன்னத அனுபவத்தை ஒரு தரம் ருசித்து பார்த்துவிட்டால் அதன் பின்பு அவரை விட்டு விலகி முன்னால் ஓடிப்போக மாட்டோம். இதுவரை நம் தேவைகளுக்காக தவறான வார்த்தைகளை தேடி நாம் ஏமாற்றம் அடைந்த தருணங்களை நினைத்து பார்த்து இனி அப்படி தேடாமல் நடந்து கொள்ள இனி நம் முழு இருதயத்தோடு தேவனை தேட கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிடாதவர். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். இது தாவீது செய்த உறுதியான அறிக்கை. என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தரின் கைக்கும் தப்புவிப்பார் என்று அறிக்கை பண்ணின தாவீது இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே பெலிஸ்தரியை மடங்கடிக்கச் செய்தார். கர்த்தர் அவனது அறிக்கையை மெய்ப்பித்தார். பெலிஸ்தியரின் கொல்லப்பட்டான். தாவீதின் வாலிப மனதிலே வேரூற்றப்பட்ட இந்த விசுவாசம் அவனது வாழ்க்கை முழுவதும் துன்பங்கள் சோதனைகள் மத்தியிலும் மங்கி போகவே இல்லை. சில சமயங்களிலும் தேவனையே முற்றிலுமாக நம்பி இருந்தான் தாவீது. இதனாலே கர்த்தர் யாவையும் எனக்கு செய்து முடிப்பார் என்று அவனால் தைரியமாக சொல்ல முடிந்தது. நம் கண் காண்கிறவைகளுக்கும் சூழ்நிலைகளிலும் நம்பி இருந்தவர்களில் ஏற்படும் ஏமாற்றங்களும் நமது எதிர்காலத்தையே இருளடையச் செய்யலாம். இப்படியான சூழ்நிலையில் இன்று பலர் இருக்கிறார்கள். நமக்குள் தூங்கிக் கொண்டு இருக்கும் விசுவாசத்தை தட்டி எழுப்ப வேண்டிய தருணம் இதுவே ஆகும். நம்மை பயமுறுத்துதல் இருளை பார்த்து தயங்கி இருக்கக்கூடாது. நமது விசுவாசத்தை பரீட்சை பார்க்க நல்லதொரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டதாக எண்ணிக்கொண்டு ஸ்தோத்திரத்துடனே நமக்கு முன் இருக்கும் இருளை நீக்கி முன்னேறி செல்வோம். இரும்பு கதவுக்குள்ளே அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளிலும் அவற்றையும் காத்து அடைக்கப்பட்டது சூழ்நிலைகளாலும் அவற்றை தகர்த்து எரியும்படி நம்மை பலப்படுத்த தேவனால் கூடும். ஆகவே தேவனை நம்பி துணிந்து முன் செல்வோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன்.